அண்மை செய்தி. திருமங்கலம் பகுதியில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கப்பலூர் சுங்கச்சாவடியை போராட்டக்குழு முற்றுகையிடக்கூடும் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது அங்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருமங்கலத்தில் வணிகர்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், விவரங்கள். நிச்சயமாக சுபா, அதாவது திருமங்கலம் மக்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வரும் அந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை மாற்றி அமைக்க கோரி பலதரப்பு போராட்டங்களானது இந்த திருமங்கலம் மக்கள் நடத்தி வந்த நிலையில் தற்போது இன்று இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை மாற்றி அமைக்க கோரி சுமார் திருமங்கலம் பகுதி முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கப்பலூர் டோல்கேட்டை வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்க கோரி திருமங்கலம் முழுவதும் கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதனால் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசாராலும் சுங்கச்சாவடி அருகே குவிக்கப்பட்டு வந்த நிலையில் திருமங்கலம் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் கப்பலூர் டோல்கேட்டை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி கடையடைப்பு மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதில் கடந்த 10ஆம் தேதி கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு உள்ளூர் வாகனங்கள் ஓட்டிகள் சுமார் 9 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று 2வது முறையாக முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்த நிலையில் தீர்வு எட்டப்படாத நிலையில் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு சுமார் 2020ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரை 170 வாகனங்களுக்கு இந்த சுங்கச்சாவடியை கட்டணம் இல்லாமல் பயன்படுத்தியதாக சுமார் ஒரு வாகனங்களுக்கு 50,000 முதல் 20 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முற்றுகை போராட்டமானது கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது கடந்த 25ஆம் தேதி திருமங்கலம் டிஎஸ்பி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தக்கூடாது என்பதன பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதுவும் தோல்வி முடிவென்ற நிலையில் கப்பலூர் டோல்கேட்டில் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட போதிலும் கட்டாய கட்டணம் வசூலிப்பு செய்வதாகவும் கட்டணம் செலுத்தவில்லை என்றால் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவதாகவும் குற்றச்சாட்டு எழுதப்பட்ட நிலையில் கப்பலூர் டோல்கேட்டை கள்ளிக்குடி அருகே மாற்றி அமைக்க கோரி இன்று திருமங்கலம் பகுதி முழுவதும் இந்த கப்பலூர் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சுமார் 10 மணி அளவில் கப்பலூர் டோல்கேட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்த நிலையில் தற்போது அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். சுபா, உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.